வில்லியனூர் அருகே முன் விரோதத்தால் வாலிபர் சரமாரியாக வெட்டி படுகொலை. மண்ணாடிப்பட்டு தொகுதியில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பங்கேற்று துவக்கி வைப்பு. புதுச்சேரி சண்டே மார்க்கெட் பகுதிகளில் பொங்கல் பொருட்களை வாங்க மக்களின் கூட்டம் அலைமோதியது. பதவி உயர்வு பெற்ற காவலர்கள் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து நன்றி தெரிவித்தனர். ஸ்கைசெட் தொலைக்காட்சி மற்றும் மாலைபூமி நாளிதழ் சார்பாக அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பதவி உயர்வு பெற்ற காவலர்கள் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து நன்றி தெரிவித்தனர். புதுச்சேரியில் காவலர்களின் நீண்ட நாள் கோரிக்கை ஏற்று காவல்துறையில் 10 ஆண்டுகள் பணி முடித்தவர்களுக்கு சிறப்பு தலைமை காவலர்களாகவும், தலைமை காவலர்களாக 15 ஆண்டுகள் பணி முடித்தவர்களுக்கு சிறப்பு துணை உதவி ஆய்வாளர்களாகவும் என பல்வேறு காவல்துறையில் உள்ள பணிகளுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டது. இதனையடுத்து புதுச்சேரியில் 2013இல் காவலர் பணியில் பணிக்கு சேர்ந்த சுமார் 500க்கும் மேற்பட்ட காவலர்கள் பதவி உயர்வு பெற்றதை அடுத்து முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து நன்றி தெரிவித்தனர். தொடர்ந்து அவருக்கு ஆள் உயர மாலை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து பெற்றனர். இதில் சுமார் 100க்கும் மேற்பட்ட காவலர்கள் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி அடுத்த வில்லியனூர் அருகே முன் விரோதத்தால் வாலிபர் சரமாரியாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். புதுச்சேரி வில்லியனூர் விழுப்புரம் மெயின் ரோடு கண்ணகி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகே உள்ள தனியார் டென்னிஸ் விளையாட்டு மைதானம் பகுதியில் நேற்றிரவு 8 மணியளவில் வாலிபர் ஒருவரை 5க்கும் மேற்பட்ட கும்பல் துரத்தி சென்று கத்தியால் வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றது. சத்தம் கேட்டு வீட்டின் உரிமையாளர் வெளியே வந்து பார்த்தபொழுது வாசலில் இரத்த வெள்ளத்தில் வாலிபர் ஒருவர் கிடந்துள்ளார். இதுகுறித்து அவர் வில்லியனூர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தார். உடனே சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடிய வாலிபரை மீட்டு வில்லியனூர் அரசு மருத்துவமனைக்கு ஆட்டோ மூலம் அனுப்பி வைத்தனர். பிறகு மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தியதில் அவர் உருவையாறு பேட்டை சேர்ந்த கோவிந்தராஜ் மகன் ரவுடி தனபால் என்பது தெரியவந்தது. விசாரணையில் இவர் மீது கொலை முயற்சி, அடிதடி, கஞ்சா உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளது தெரியவந்தது. மேலும் கடந்த 2 மாதங்களுக்கு முன் அப்பகுதியைச் சேர்ந்த ஞானப்பிரகாசம் என்பவரை ஒரு கும்பல் வெட்டி கொலை செய்ய முயற்சி செய்தது. அந்த வழக்கில் தனபால் முக்கிய குற்றவாளியாக உள்ளார். ஆகவே அதன் முன் விரோதத்தால் இந்த சம்பவம் நடந்துள்ளதா என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். தொடர்ந்து மோப்பனாய் கைரேகை நிபுணர்களை போலீசார் வரவழைக்கப்பட்டு தடயங்களை சேகரித்தனர். கொலை செய்த மர்ம கும்பல் குறித்து அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை போலீசார் சோதனை செய்து அவர்களை அடையாளம் காணும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மண்ணாடிப்பட்டு தொகுதியில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பங்கேற்று துவக்கி வைத்தார். மண்ணாடிப்பட்டு தொகுதி கூனிச்சம்பட்டு ஐயனாரப்பன் கோவில் வளாகத்தில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் உள்துறை அமைச்சருமான நமச்சிவாயம் பங்கேற்று பூஜை செய்து பொங்கல் விழாவை துவக்கி வைத்தார். இதேபோல் மாவட்ட மகளிர் அணி சார்பில் கூனிச்சம்பட்டு அங்காளம்மன் கோவில், PS பாளையம், கோவில் திடல் உள்ளிட்ட பகுதியில் நடந்த சமத்துவ பொங்கல் விழாவிலும் அமைச்சர் நமச்சிவாயம் பங்கேற்று பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். விழாவில் முன்னாள் MLA அருள்முருகன், பாஜக நிர்வாகிகள் வீரராகவன், தமிழ்மணி, கண்ணன், கலியபெருமாள் உள்ளிட்ட மாவட்ட மகளிர் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி கடைவீதி மற்றும் சண்டே மார்க்கெட் பகுதியில் பொங்கல் பொருட்கள் மற்றும் புத்தாடைகள் வாங்க குவிந்த பொதுமக்களின் கூட்டம். பொங்கல் விடுமுறை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினத்தில் புதுச்சேரி காந்தி வீதியில் சண்டே மார்க்கெட் இயங்கி வருகின்றது. இந்நிலையில் பொங்கல் விடுமுறை தொடர்ந்து வரும் நிலையில் பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான புதிய உடைகள் மற்றும் பொருட்களை வாங்க புதுச்சேரி சண்டே மார்க்கெட்டிற்கு வருகை தந்தனர். இதனால் புதுச்சேரி நேரு வீதி மற்றும் காந்தி வீதியில் பொதுமக்கள் கூட்டம் அலைமோதியது. மேலும் பொதுமக்கள் அதிக அளவு மார்க்கெட் பகுதியில் குவிந்ததால் நேரு வீதி, காந்தி வீதிகளில் போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்டு பேரிகார்டு வைத்து போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்.
தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் பாரம்பரிய உடை அணிந்து மண்பானையில் பொங்கலிட்டு கொண்டாடப்பட்டது. இதில் கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி தமிழ் நாள்காட்டியை வழங்கினார். தமிழர்களின் பாரம்பரிய விழாவான பொங்கல் திருவிழா உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களால் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள புதுவை தமிழ்ச்சங்கத்தில் பொங்கல் விழா இன்று காலை விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதில் தமிழ்ச்சங்க நிர்வாகிகள் பாரம்பரிய உடையான வேஷ்டி சட்டை மற்றும் புடவை அணிந்து மண்பானையில் பொங்கலிட்டும் தாரை தப்பட்டை அடித்தும் பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடினர். புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் முத்து தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து தமிழ் நாட்காட்டியை வெளியிட்டனர். இந்த பொங்கல் விழாவில் தமிழ் அறிஞர்கள், கவிஞர்கள், எழுத்தாளர்கள், தமிழ்ச்சங்க நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி கதிர்காமம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் சார்பில் நடைபெற்ற பொங்கல் விழா கோலப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி வரும் 25ஆம் தேதி முதல் மாணவர்களுக்கான இலவச லேப்டாப் வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் பொங்கல் பண்டிகை ஒட்டி கதிர்காமம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் சார்பில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் தலைமையில் நடைபெற்ற மாபெரும் கோலப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு வழங்கும் நிகழ்ச்சி மேட்டுப்பாளையம் தொழிற்பேட்டை அருகே நடைபெற்றது. இதில் 500க்கும் மேற்பட்ட மகளிர் கலந்து கொண்டார்கள். இந்நிலையில் கோலப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிக்கும் விழாவில் சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி மற்றும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ், அரசு கொறடா ஆறுமுகம் ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற பெண்களுக்கு பல்வேறு பரிசுகளை வழங்கினர். இதனிடையே பரிசளிப்பு விழாவில் பேசிய முதல்வர் ரங்கசாமி புதுச்சேரி ஆளும் அரசு அறிவித்த அனைத்து திட்டங்களையும் செயல்படுத்தி வருவதாகவும் தற்பொழுது பெய்த மழையால் குண்டும் குழியுமாக உள்ள சாலைகள் சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தவர் மாதந்தோறும் இலவச அரிசிக்கான பணத்தை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டு வருவதன் காரணமாக மூடப்பட்டுள்ள ரேஷன் கடைகளை திறக்க முடியாத நிலை உள்ளது. மேலும் பொங்கல் பரிசாக அரசு அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் 500 வழங்கப்பட்ட நிலையில் விலைவாசி உயர்வை கருத்தில் கொண்டு கூடுதலாக ரூபாய் 250 பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டது என்றார். தொடர்ந்து பேசியவர் புதுச்சேரியில் புதிய தொழிற்சாலை கொண்டு வந்து அதன் மூலம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது என்றார். புதுச்சேரி ரயில் நிலையம் எதிரே உள்ள இருதய ஆண்டவர் பசிலிக்கா தேவாலயத்தில் பொங்கல் விழா நடைபெற்றது. புதுச்சேரி ரயில் நிலையம் எதிரே உள்ள இருதய ஆண்டவர் பசிலிக்கா தேவாலயத்தில் பொங்கல் விழா நடைபெற்றது. இதை முன்னிட்டு காலை வழிபாட்டுக்கு பிறகு ஆண்களுக்கு உரி அடித்தல், புடவை மடித்தல் போட்டிகளும், பெண்களுக்கு கோலப் போட்டியும், சிறுவர்களுக்கு பொங்கல் சாப்பிடும் போட்டியும் நடத்தி சிறப்பிக்கப்பட்டது. பின்பு இரவு வழிபாட்டுக்கு பிறகு மண்ணின் கலைகளை வளர்ப்போம், பொங்கல் திருநாள் கொண்டாடுவோம் என்ற தலைப்பில் 9 வகையான பாரம்பரிய ஆட்டங்கள் மேடையில் ஆடி கொண்டாடி பொங்கல் உணவு வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை பசிலிக்கா அதிபர் தந்தை பிச்சை முத்து மற்றும் உதவி பங்கு தந்தை சின்னப்பன் மற்றும் பேரவை உறுப்பினர்கள், இளைஞர்கள் இணைந்து செய்திருந்தனர். புதுவை இந்தியன் எக்ஸ் சர்வீஸ் லீக் நலச்சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டது. புதுவை இந்தியன் எக்ஸ் சர்வீஸ் லீக் நலசங்கத்தின் சார்பில் புதுவை பூரணாங்குப்பத்தில் தமிழர் திருநாளான உழவர் திருநாள் மற்றும் சமத்துவ பொங்கல் இன்று அப்பகுதிவாழ் முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மார்களுடன் கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் முன்னாள் ராணுவ வீரரும் பூரணாங்குப்பம் விவசாய அபிவிருத்தி வங்கி தலைவர் தட்சிணாமூர்த்தி தலைமை தாங்கி போர் முனையில் இருந்து வந்து ஏர்முனையில் விவசாயம் செய்து மண்ணை பொன்னாக்கி மக்களுக்கு உணவளிக்கும் முன்னாள் ராணுவ வீரர்கள் அறிவுத்திரன், கிருஷ்ணமூர்த்தி, குப்பன், ரங்கநாதன், தனுசு, துளசிதாஸ் மற்றும் மோகன் உள்ளிட்ட விவசாய வித்தகர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மலர் கிரீடம் சூட்டி விவசாயிகளின் அரசன் என்ற
கிங் ஆஃப் கிசான் பட்டம் வழங்கி உழவர் தினத்தையும் உழவர்களையும் உற்சாகப்படுத்தினர். தொடர்ந்து முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மார்கள் சமத்துவ பொங்கலிட்டு இறைவனை வழிபட்டனர். மேலும் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன. இதில் புதுவை IESL நலசங்க தலைவர் பெருமாள், மூத்த உபத்தலைவர் ஜோதிகுமார், துணைத் தலைவர் பரமசிவம் மற்றும் பொதுச் செயலாளர் தேவராஜு கலந்து கொண்டு விழாவிற்கு வந்திருந்த அனைவருக்கும் செங்கரும்பும் மஞ்சள் கொத்தும் வழங்கினர். விழாவுக்கான ஏற்பாட்டை சங்க செயலாளர் பாலையா, உறுப்பினர்கள் உதயசங்கர், சிசுபாலன் மற்றும் குமரவேல் செய்திருந்தனர். விழாவினை காண ஊர் மக்களும் உறுப்பினர்களும் நிர்வாக கமிட்டினர்களும் இருந்தனர். இறுதியில் சங்க பொருளாளர் ரவிச்சந்திரன் நன்றி உரை வழங்கினார். JCI பாண்டிச்சேரி புதிய தலைவர் பதவியேற்பு விழாவில் அரசு கொறடா ஆறுமுகம் கலந்து கொண்டு புதிய நிர்வாகிகளுக்கு வாழ்த்து தெரிவித்தார். JCI பாண்டிச்சேரி 36வது பதவியேற்பு விழா வழுதாவூர் சாலையில் உள்ள தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. இதில் 2024ஆம் ஆண்டு தலைவராக ஜெகதீஷ் பதவியேற்றுக் கொண்டார். இவருக்கு புதுவை அரசு கொறடா ஆறுமுகம் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தார். மேலும் சிறப்பு விருந்தினர்களாக மண்டல தலைவர் ஏழுமலை, முன்னாள் தலைவர் அக்ரி கணேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் இதில் தேசிய நிர்வாகிகள், முன்னாள் தலைவர்கள், புதிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள். திருநாளை முன்னிட்டு உழவர்கரை தொகுதி ஜவஹர் நகரில் சமத்துவ பொங்கல் வைத்து நலத்திட்ட உதவி வழங்கும் விழா சமூக சேவகர் வழக்கறிஞர் சசி பாலன் தலைமையில் நடைபெற்றது. தைப்பொங்கல் திருநாளை முன்னிட்டு உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ஜவஹர் நகரில் சமத்துவ பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவில் சமூக சேவகர் வழக்கறிஞர் சசி பாலன் தலைமை தாங்கி தமிழரின் பாரம்பரிய உடையுடன் பொங்கல் வைத்து விழாவை துவக்கி வைத்தார். மேலும் நம் தமிழ் கலாச்சாரத்தின்படி மண்பானையில் பொங்கலிட்டு கொண்டாடிய இவ்விழாவில் அப்பகுதியை சார்ந்த ஏராளமானோர் விழாவில் கலந்து கொண்டார்கள். மேலும் பொங்கல் பொங்கி வந்ததும் பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல் என பொங்கலை வரவேற்று மகிழ்ந்தனர். அதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட 200க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு புடவைகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை சமூக சேவகர் வழக்கறிஞர் சசி பாலன் கரங்களால் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் உழவர்கரை தொகுதி முக்கிய பொறுப்பாளர்கள், ஜவஹர் நகர் ஊர் பொதுமக்கள், வழக்கறிஞர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். புதுச்சேரியில் பார்வையற்றோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இன்னர் வீல் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மற்றும் பார்வையற்றோர்கள் நலசங்கம் சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இன்னர் வீல் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மற்றும் பார்வையற்றோர் நலசங்கம் சார்பில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் சுமார் 100க்கும் மேற்பட்ட பார்வையற்றோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு பொங்கல் பரிசாக பொங்கல் செய்வதற்கு தேவையான வெல்லம், ஏலக்காய், அரிசி, நெய், சர்க்கரை மற்றும் எண்ணெய், கரும்பு உட்பட பொங்கல் தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி செஞ்சி சாலை அருகே நடைபெற்றது. பாண்டிச்சேரி இன்னர் வீல் கிளப் தலைவி வழக்கறிஞர் பூர்ணிமா தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் மகளிர் ஆணைய தலைவி ராணி ராஜன் பாபு கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கி பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதில் பார்வையற்றோர் நலசங்கம் தலைவர் ஆறுமுகம் உட்பட ஏராளமான சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். விழாவிற்கான ஏற்பாடுகளை பாண்டிச்சேரி இன்னர் வீல் கிளப் சார்ந்த நிர்வாகிகள் செய்திருந்தனர். நலத்திட்ட உதவிகளை மகளிர் ஆணைய தலைவி ராணி ராஜன் பாபு தனது சொந்த செலவில் செய்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் கண் பார்வையற்றோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு பொங்கல் விழா நடத்தி பொங்கல் தொகுப்புகளை வழங்கிய இன்னர் வீல் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரிக்கு பல்வேறு தரப்பினர் பாராட்டு தெரிவித்தனர். புதுச்சேரி வணிகர் கூட்டமைப்புடன் இணைக்கப்பட்ட கூடப்பாக்கம் வியாபாரிகள் சங்கம் சார்பாக உறுப்பினர்கள் மற்றும் துப்புரவு தொழிலாளர்களுக்கு பொங்கல் தொகுப்பு வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் பகுதியில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி வணிகர் கூட்டமைப்புடன் இணைக்கப்பட்ட கூடப்பாக்கம் வியாபாரிகள் சங்கம் சார்பாக உறுப்பினர்கள் மற்றும் துப்புரவு பணியாளர்களுக்கு பொங்கல் தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது.
இதில் துப்புரவு தொழிலாளர்களுக்கு பொங்கல் தொகுப்பாக குடை, புடவை, கைலி, கரும்பு, முந்திரி, நெய், வெல்லம், பச்சரிசி, குங்குமம், மஞ்சள் அடங்கிய பொங்கல் தொகுப்பு வழங்கப்பட்டது. மேலும் சங்க உறுப்பினர்களுக்கும் பொங்கல் தொகுப்பு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கௌரவ தலைவர் வெங்கடேசன், தலைவர் சிவசங்கர், செயலாளர் முருகன், பொருளாளர் அருள், துணைத் தலைவர் செந்தில்குமார், துணை செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி, துணை பொருளாளர் ரமேஷ், செயற்குழு உறுப்பினர் தனுசு உட்பட உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டார்கள். அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்ளும் புதுச்சேரி பக்தர்களுக்கு முழு பயண செலவையும் தான் ஏற்றுக்கொள்ள உள்ளதாக புதுச்சேரி அரியங்குப்பம் தொகுதி பாஜக பிரமுகர் விக்கி என்கின்ற ராஜகணபதி தெரிவித்துள்ளார். அயோத்தியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள ராமர் கோவிலின் கும்பாபிஷேகம் வருகின்ற 22ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதற்காக நாடு முழுவதும் பக்தர்கள் இந்த கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொள்ள உள்ளனர். அதன்படி புதுச்சேரியில் இருந்து ராமர் கோவில் கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொள்ளும் பக்தர்களுக்கு அயோத்தி செல்லும் முழு பயண செலவையும் தாம் ஏற்றுக்கொள்ள உள்ளதாக புதுச்சேரி அரியங்குப்பம் மற்றும் மணவெளி தொகுதி பாஜக பிரமுகர் விக்கி என்கின்ற ராஜகணபதி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களை தொடர்பு கொண்டு அவர் கூறும்பொழுது, அயோத்தியில் நடைபெறவுள்ள ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்ள புதுச்சேரியிலிருந்து செல்லும் பக்தர்களுக்கு முழு பயண செலவையும் தான் ஏற்றுக்கொள்ள உள்ளதாகவும், எனவே அயோத்தி செல்ல விருப்பம் உள்ளவர்கள் தன்னை அல்லது எனது உதவியாளரை நேரடியாகவோ அல்லது தொலைபேசி மூலமாகவோ தொடர்பு கொண்டு பயண செலவை பெற்றுக் கொள்ளலாம் என்று தெரிவித்துள்ளார். மேலும் கும்பாபிஷேகத்தன்று அரியங்குப்பம் மற்றும் மணவெளி தொகுதியில் உள்ள பொதுமக்கள் அன்றைய தினம் வீடுகளில் தீபமேற்றி வழிபடுமாறும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார். பேட்டியின் பொழுது பாஜக மற்றும் ஊர் பொதுமக்கள், முக்கிய நிர்வாகிகள் திரளாக உடனிருந்தனர். பயண செலவு நீங்க என்ன தொடர்பு கொள்ளலாம். அவங்க நேராகவும் வரலாம், இல்லை என்ன ஃபோன் மூலமா தொடர்பு கொண்டு நேரில் பேசி நாம் உங்களால் என்னால் முடிந்த உதவியை நான் உங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு தருவேன். பயண செலவு எது மாதிரியான பயண செலவு? அவங்களோட பயண செலவு போகிற அவங்களோட ஃபுட்டுக்கோ ப்ளஸ் அவங்க போகிற ட்ரெயினில் போகிறாங்க, ட்ரெயின் செலவு எடுத்துப்பேன். ஃப்ளைட்டு இருந்தாலும் ஃப்ளைட்டில் நம்ம பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஃப்ளைட் சொல்லிட்டு நம்ம ஃப்ளைட்லாம் பண்ணக்கூடாது. நம்ம ட்ரெயினோ பஸ்ஸில் சம்திங் பஸ் ஃபேரோ சம்திங் நம்மளால் முடிஞ்சதை பண்ணலாம். ஃபுட் அண்ட் வெஜஸ் நம்ம பண்ணித்தரலாம். அக்கோமடேஷன் நம்மளால் முடிஞ்சு பண்ணித்தரலாம். அருண் சர்மா தொண்டு நிறுவனம் நிர்வாக இயக்குனர் பிரபாதேவி வீரராகு உழவர்கரை தொகுதி மக்களுக்கு வீடு வீடாக சென்று பொங்கல் பரிசாக சில்வர் தட்டில் தாம்பூலத்துடன் ஹாட் பாக்ஸ் ரொக்க பணம் வழங்கி பொங்கல் வாழ்த்து தெரிவித்தார். அருண் சர்மா தொண்டு நிறுவனம் நிறுவனர் ஐஜி வீரராக உத்தரவின் பேரில் புதுச்சேரி உழவர்கரை தொகுதி மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் பொங்கல் பண்டிகை ஒட்டி தொகுதியை சேர்ந்த ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பொங்கல் பரிசு பொருட்கள் வழங்க முடிவு செய்யப்பட்டது. அதன்படி இன்று அருண் சர்மா தொண்டு நிறுவனம் சார்பாக நிர்வாக இயக்குனர் பிரபாதேவி வீரராக கலந்து கொண்டு சில்வர் தாம்பூல தட்டு, ஹாட் பாக்ஸ் உடன் ரொக்க பணம் உள்ளிட்ட பொங்கல் பரிசு பொருட்களை முத்துப்பிள்ளை பாளையத்தில் உள்ள கோவிலில் படைத்துவிட்டு வீடு வீடாக சென்று வழங்கினார். ஒவ்வொரு வீடாக சென்று பொங்கல் பரிசாக சில்வர் தட்டில் தாம்பூலத்துடன் ஹாட் பாக்ஸ் ரொக்க பணம் வழங்கி பொங்கல் வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து உழவர்கரை தொகுதி முழுவதும் வழங்கப்பட உள்ளது. உடன் ஊர் முக்கிய பிரமுகர்கள் உடன் இருந்தனர். புதுச்சேரி கல்வி பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ தொலுக்கானத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் தைப்பொங்கலை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். புதுச்சேரி காமராஜர் சாலை ஜெயராம் ஹோட்டல் எதிரே கோவிந்த சாலை கல்வி பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ தொலுக்கானத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் தை மாதம் முதல் நாள் தைப்பொங்கலை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இன்று தைப்பொங்கலை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து அம்மன் தாயார் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். பின்னர் இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்த பூஜைக்கான ஏற்பாடுகளை தொடர்ந்து 30 ஆண்டுகளாக தொண்டு செய்து வரும் ராஜேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர்.
GKR கோல்டன் சிட்டியில் இன்று பொங்கல் விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி அடுத்த விழுப்புரம் மாவட்டம் வானூர் தாலுகா பரங்கிணி மெயின் ரோட் பகுதியில் உதயமாகியுள்ள GKR கோல்டன் சிட்டியில் இன்று பொங்கல் விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. GKR ரியல் எஸ்டேட் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவன உரிமையாளர் JK ராஜன் தலைமையில் நடந்த பொங்கல் விழா GKR கோல்டன் சிட்டி வளாகத்தில் மண்பானையில் பொங்கலிட்டு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. முன்னதாக GKR ரியல் எஸ்டேட் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் JK ராஜன் தலைமையில் நிறுவனத்தின் ஊழியர்கள் மற்றும் நிலத்தரகர்கள் முன்னிலையில் சூரியனை வழிபட்டு பொங்கலிட்டனர். பின்னர் பொங்கல் பொங்கி வர பொங்கலோ பொங்கல் என உற்சாக கோஷத்துடன் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட்டது. பொங்கல் விழாவை ஒட்டி GKR கோல்டன் சிட்டி வளாகம் முழுவதும் கொடியலான தோரணங்கள் கரும்பால் அலங்கரிக்கப்பட்டு பொதுமக்களை கவர்ந்தது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் JK ராஜன் பொங்கல் பரிசு வழங்கினார். நிகழ்ச்சியில் பங்கேற்ற நிறுவனத்தின் ஊழியர்கள் மற்றும் நிலத்தரகர்கள் ஆகியோர் JK ராஜனுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்தி பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி மணவெளி ராதா ஆங்கில மேல்நிலைப் பள்ளியில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி அரியங்குப்பம் மணவெளி ராதா ஆங்கில மேல்நிலைப் பள்ளியில் பொங்கல் திருவிழா மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டது. விழாவில் பள்ளி தாளாளர் பெர்லின் பரமானந்தம் அவர்கள் கலந்து கொண்டு கற்பூரமேற்றி துவக்கி வைத்தார். விழாவில் பள்ளி ஆசிரியைகள் ஒவ்வொரு வகுப்பிற்கும் தனித்தனியாக பொங்கல் வைத்தனர். விழாவை பள்ளி முதல்வர் பெர்லின் ஜெயக்குமார் மற்றும் ஆசிரியர்கள் மாணவ செல்வங்கள் சிறப்பாக செய்திருந்தனர். பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பு செய்தனர். புதுச்சேரி சின்ன மடைக்குண்டு திப்பு சாஹிப் வீதியில் குடிக்கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ பெரியபாளையத்தம்மன் கோவிலில் நடைபெற்ற சாகி வார்த்தலில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி சின்ன மணிகுண்டு திப்பு சாஹிப் வீதியில் அருள்மிகு ஸ்ரீ பெரியபாளையத்தம்மன் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் கடந்த 9 நாட்களாக அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து இன்று பிற்பகல் சாகி வார்த்தல் நிகழ்வு நடத்தப்பட்டதைத் தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து அம்மனுக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அம்மனின் அருளை பெற்று சென்றனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி அடுத்த வில்லியனூர் அருகே முன் விரோதத்தால் வாலிபர் சரமாரியாக வெட்டி படுகொலை. மண்ணாடிப்பட்டு தொகுதியில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பங்கேற்று துவக்கி வைப்பு. புதுச்சேரி சண்டே மார்க்கெட் பகுதிகளில் பொங்கல் பொருட்களை வாங்க மக்களின் கூட்டம் அலைமோதியது.